Hello all, welcome back to my YouTube channel, and today we are in Kandy and this is the beautiful view from my room. இதுதான் இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் and today we are going to a Buddha temple, so அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவுட்ஃபிட் போடணும்னு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெம்பிள்குள்ளே போனோன்னா ரொம்ப டீசெண்டான க்ளோத்ஸ் தான் வேர் பண்ணியிருக்கணும், இல்லைனா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து டவல் மாதிரி ஒன்று கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம டெம்பிள்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அது இஃப் யூ ஆர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா உங்களுக்கு டிக்கெட் கிடையாது. நம்ம வேறு எதுனா கண்ட்ரிலேருந்து வரோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிக்கெட் பே பண்ணணும். அண்ட் இந்த அழகான ஃப்ளவர் வந்து நான் டெம்பிள்குள்ளே வைக்கிறதுக்காக வாங்கினேன். இங்கே நிறைய அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு போய் வைக்கலாம். ஆக்சுவலி நான் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருந்தேன்னா, புத்தா டெம்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உள்ளே போனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. எப்படின்னா நம்ம ஊரில் பெரிய பெரிய கோவிலெல்லாம் க்ரௌடாக இருக்கும்ல, க்யூவில் நின்று அப்படியே இடிச்சிட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. லைக் அந்தளவுக்கு இடிச்சிட்டு விழுற மாதிரி இல்லைனாலும் பட் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. எனக்கும் க்ரௌடுக்கும் செட்டே ஆகாது. ஸோ அந்தளவுக்கு நான் அந்த பிளேஸை என்ஜாய் பண்ணலையோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இந்த ஒரு பிளேஸில் மட்டும் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நானும் என் அண்ணாவும் உட்காந்து மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம இப்போ கல்ச்சுரல் டான்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை கேண்டிக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் டிக்கெட் காஸ்ட்டெல்லாம் ரொம்பவே கம்மி.
இன்றைக்கி எங்களுக்கு சென்னைக்கு ரிட்டன் ஃப்ளைட். ஸோ எங்களுக்கு ஃப்ளைட் வந்து மதியானம். ஸோ அதுக்குள்ளே கொலம்போவில் எங்களால் என்னெல்லாம் பார்க்க முடியுதோ அதை பார்த்துட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் போகலான்னு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பிளேஸ் பார்க்க போகிறோன்னா இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர்னு ஏதோ ஒரு இடம் இருக்கான். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில டெம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது என்ன இடம்னு எங்களுக்கே கிளியராக தெரியல கைஸ். ஆனால் உள்ளெல்லாம் போய் பார்க்கும்போது அந்த ஆர்கிடெக்சர்லாம் சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு இது வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற பிளேஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் இதுக்கு மேலே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே உள்ளே வந்து ஒரு 2 கிளினிக் இருந்துச்சு, அப்புறம் வந்து ஒரு ஃபுட் பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதோ வரும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் மாதிரியோ. இப்போது நம்ம கொலம்போவில் ஃபேமஸாக இருக்க 2 புத்தா டெம்பிள்ஸ்க்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் we went to another Buddha temple. Before leaving Sri Lanka, I wanted to visit a church. ஸோ எங்களோட டிரைவர் வந்து அவர் ரெகுலராக போகிற சர்ச்சுக்கு எங்களை கூப்பிட்டு போனார். தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சர்ச்சஸ் இன் கொலம்போ. இங்கே வந்து பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. 2019 ஈஸ்டர் அட்டாக் நடந்தப்போ இந்த இடமும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இங்கே வந்து மோர் தென் 50 people வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனால் இப்போது இந்த பிளேஸில் இருக்கும்போது இந்த இடத்துல தான் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் என்னோட ஃபைனல் ஸ்ரீலங்கா vlog இதோட முடிஞ்சுது. Each and every place I visited in Sri Lanka reminded me of how far I've come and how much more there is to explore in life. I'm really grateful for this trip and thank you so much for watching.